பலனில்லாத நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நோன்பாளிகள் பலருக்கு நோன்பின் பலன் பசித்திருந்ததைத் தவிர வேறெதுவும் கிடைப்பதில்லை. இரவில் விழித்திருந்து வணங்குபவர்களில் பலருக்கு இரவில் விழிக்கும் சிரமத்தைத் தவிர வேறெதுவும் கிடைப்பதில்லை. உலமாக்கள் இந்த ஹதீஸின் விளக்க உரையில் சில கருத்துக்களை கூறியுள்ளார்கள். முதலாவது, எந்த மனிதர் பகல் முழுவதும் நோன்பு வைத்துவிட்டு இறுதியில் ஹராமான பொருளை கொண்டு நோன்பு திறக்கிறாரோ அவர்தான் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட மனிதர். எந்த அளவு நோன்புக்கு பலன்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை விட அதிகமாக ஹராமான பொருளை சாப்பிடுவதால் பாவங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அதனால் பகல் முழுவதும் பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடைப்பதில்லை. இரண்டாவது, ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார், ஆனால் அவர் புறம் பேசுவதில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்தான் அந்த மனிதர். மூன்றாவது, நோன்பு வைத்துக்கொண்டு பாவங்களை விட்டு நீங்கிக் கொள்ளாத மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மொழிகள் பல கருத்துக்களை கொண்டதாகவே அமைந்திருக்கின்றன. அவ்வாறே இந்த ஹதீஸில் மேற்கூறிய கருத்துக்களும் இன்னும் பல கருத்துக்களும் உள்ளடங்கியிருக்கின்றன. விழித்திருந்து வணங்குவதின் நிலையும் இவ்வாறுதான். இரவு முழுவதும் விழித்திருந்து வணங்குகின்றனர். ஆனால் விளையாட்டாக சிறிதளவு புறம் பேசிவிட்டால் அல்லது ஏதேனும் தவறான செயல்களை செய்துவிட்டால் விழித்திருந்தது அனைத்தும் வீணாகிவிடுகிறது. உதாரணமாக, இரவில் விழித்திருப்பதனால் சுபூ தொழுகையை கலாவாக்கி விடுதல் அல்லது முகஸ்துதிக்காக புகழுக்காக இரவில் விழித்திருத்தல் ஆகியவை இரவில் விழித்திருந்து வணங்கிய பலன்களை வீணாக்கி விடுகின்றன. இறைவன் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்கள் செய்ய அருள் புரிவானாக. ஆமீன்.